ஹலோ கைஸ், குபீரா திரைப்படம் குபீர்னு சிரிக்கிற மாதிரி இருக்கா இல்ல வியந்து பாக்குற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குபீர்னு சிரிக்கிற மாதிரி இல்ல, வியந்து பாக்குற மாதிரி இல்ல. ரெண்டுத்துக்கு நடுவுல படம் வந்து படமா இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தை தூக்கி நிறுத்தினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த திரைப்படம் வந்து ஒரு 50% இருந்த படம் 100% இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு இடங்கள்ல கூட வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் டவுன்ஃபாலே சந்திக்கல. முழுக்க முழுக்க பீக்லேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ செமையா போயிருந்துச்சு. டைரக்டர் சேகர் கமலா அவரோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், ஸ்டோரி லைன் எல்லாமே அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அது ஸ்டேஜ் பண்ண விதம் வந்து அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்பவே லேகான ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து முடிக்கணும்னு முடிச்ச மாதிரியான ஒரு தருணங்கள் மாதிரி இருந்துச்சு. இதை மட்டும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி மாற்றி வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி கன்வே பண்ணியிருந்தா படம் இன்னமும் ஒரு பெட்டரான ஒரு படமாக இருந்திருக்கும். பட் இதெல்லாம் மிஸ் பண்ணதுனால திரைப்படம் இப்போ ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு இன்னொரு ஒரு உயிர் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎஸ்பி அவரோட மியூசிக். ஒரு சில பேர் வந்து டிஎஸ்பி அவரோட மியூசிக் வந்து இப்போ செட் ஆகாத அந்த மாதிரி நினைச்சிட்டு மிஸ் பண்ணிருக்கலாம். பட் குபேரா படத்துல வந்து டிஎஸ்பி அவரோட மியூசிக் தான் வந்து ரெண்டாவது ஒரு தூணா நின்றுருக்கு. முதல் தூண் எப்படி தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸோ, ரெண்டாவது தூண் வந்து டிஎஸ்பி அவரோட மியூசிக் தான் வந்து பர்ஃபெக்டா எல்லா இடங்கள்லயும் வந்து செமையான ஒரு பிஜிஎம் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து போய் வாசகம் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண விதம் செமையா இருந்துச்சு. செமையான பிளேஸ், அந்த மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து செமையாவே இருந்துச்சு. ராஸ்மிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த திரைப்படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ டாப் நச்சான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா அவரோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம சொல்ல தேவையில்ல. பட் ஆனால் இந்த கேரக்டர் ஆர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி வில்லன் அவரோட கேரக்டர் ஆர்க்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த திரைப்படம் இன்னமும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் படமாக நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இந்த படத்துல ஒரு சில ஓட்டைகள்லாம் இருக்கு. படத்தோட டியூரேஷன் லென்த்தினஸ் நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. இந்த திரைப்படத்து ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில டவுன்ஃபால் இந்த படத்துக்கு இருக்கு. அதனால தான் இந்த திரைப்படத்தை நான் டீசெண்டான ஒரு வாட்சா நான் சொல்றேன். படம் வந்து ஆகவும் இல்லைனாலும் படம் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஓகே,